வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசிப்பயிறு கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கப்பால் 1 கப் பாசிப்பயிறு, 1 கப் புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதே கப்பால் இல்லை அதை விட கொஞ்சம் பெரிய கப் இருந்துச்சுன்னா 5 கப் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அது நல்லா குழஞ்சி வரும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் இந்த கப்பால் 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் 1 கப் பாசிப்பயிறு எடுத்தீங்க அப்படின்னா 1 கப் புழுங்கலரிசி சேர்த்துக்கோங்க. 4 கப் தண்ணி விடுறதுக்கு பதிலாக 5 கப் தண்ணி விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி வேகும். நான் எடுத்துருக்கிறது சின்ன கப் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் பெரிய கப்பில் தண்ணி ஊற்றுறேன். அதனால் நான் 4 கப் மட்டும் எடுத்துக்கிறேன். 4 கப் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு, 5 பூண்டு பல் நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு இதை நம்ம குக்கரில் ஒரு 5 விசில், மேக்ஸிமம் 3 விசில்லே வந்துடும். இருந்தாலும் ஒரு 5 விசில் விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும். நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. இது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியும் கூட, ப்ரோட்டீனு. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.